அப்படி ஒரு காலம் இருந்தது. அது அந்த அளவுக்கு பாஜக இங்க செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? மத்தியில பாஜகவோட திட்டங்கள் கொள்கைகளை எதிர்ப்பது ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுவும் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு ஃபோர்ஸாக அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்க தமிழ்நாட்டில்? இல்லை, மூத்த ஊடகவியலாளர் நெறியாளர் கண்ணனையாவோட கேள்வி ரொம்ப மிக மிக நியாயமான கேள்வி. அதாவது தமிழ்நாட்டில் இல்லாத பாஜகவை நாம் ஒரு எதிரியாக கருதி கருத்தை நிலையில் நிறுத்தி அதோடு பொருத்தி பார்த்து நாட்டு மக்களே இந்த மாதிரி பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அணுகி அல்லது எனக்கு முதல்வருக்கு வாக்களிங்கன்னு நம்ம கேட்குறது சரியான்னு கேட்குறீங்க. ஆனால் அந்த இடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தன்னுடைய பங்காளியாக இருக்கிற தன்னுடைய இந்த இருதுருவ அரசியல் இங்கு மடைமாற்றப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இப்பொழுது பொறுப்பில் இருக்கிற ஐயா எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் பாஜகவின் கட்டுப்பாட்டில் பாஜகவின் எல்லா திட்டங்களையும் ஏற்று அது ஒரு துணை அமைப்பை போல அதிமுகவும் பாஜகவின் ஒரு பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பாக அது செயல்படுவதனால் அப்போ நீங்கள் அதிமுக பாஜக இரண்டையும் சேர்த்து ஒரே நேர்கோட்டில் நம்ம அந்த எதிர்ப்பை களத்தில் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை திமுக இருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக வஞ்சிக்கிற பொழுதெல்லாம் அதை மாநில உரிமை பறி போனாலும் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்கு அனுமதி தராமல் இருந்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை திணித்தாலும் வாய்மூடி ஆதரிக்கிற போக்கை அதிமுக முடிவெடுக்கிறது. அப்போ இதுவரைக்கும் இருந்த அதிமுக ஒரு திராவிட இயக்கமாக அதிமுக செயல்பட்ட வரை அதிமுக திமுக என்கின்ற இருதுருவ திராவிட அரசியல் தான் இந்த மண்ணில் இருந்தது. அவர்களுக்குள்ளதான் பரஸ்பர சண்டை நடந்தது, விமர்சனங்கள் நடந்தது, அரசியல் யுத்தம் நடந்தது. ஆனால் இப்பொழுது பாஜக அதிமுக இரண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதனால் தத்துவ எதிரியாக இருந்த பாஜக இப்பொழுது அங்கே அரசியல் எதிரியாகவும் எடப்பாடியை அதிமுகவை பாஜகவை அல்லது அவர்களோடு வருகிற புதிய விஜய் வரைக்கும் நம்ம எதிர்த்து பாஜகவோடு பொருத்தி வீழ்த்துவதற்கு மக்களுக்கு அறைகோல் விடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தேவை ஓகே. ஆனால் அந்த தேவைக்கான காரணம் இந்த செங்கோட்டையன் அதிமுக மூத்த அமைச்சர் ஒரு 53 ஆண்டுகளாக அங்கு சட்டமன்ற அங்கு கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்தவர். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 72 அவர் அங்கு அதிமுக உறுப்பினராக இருந்தவர் கூறுவது 2016 மறைந்த ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவை காப்பாற்றுவதற்கு நாம் ஒரு நன்றி உபகாரமாக இருக்க வேண்டுமே என்று அவர் இந்த பேட்டியில் கூறுகிறார். அப்படின்னா இந்த மறைந்த பிறகு ஆட்சியை காப்பாற்றியது பாஜக என்ற உணர்வோடு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கொஞ்சம் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளரான பிறகு மற்ற வழக்குகள் மற்ற பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிமுகவோடு இணைகிறார்கள்? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதை அவர்கள் ஒரு உதவி செய்திருக்கிறார்கள். அதிமுக பல பிரிவுகளாக பிரிந்த போது அந்த ஆட்சி ஒரு 4 ஆண்டுகள் மீதம் இருந்த நிலையில் மத்திய அரசு அந்த கட்சியை உடைந்து போகாமல் அந்த பிரிந்து போகாமல் அதை பாதுகாத்ததற்கு பாஜகவும் ஒரு காரணம் என்று அந்த கட்சியின் இப்போதைக்கு விலகியுள்ள எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து குரல் கொடுத்தாலும் அந்த பாரதிய ஜனதா கட்சி செய்த ஒரு உதவி அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த உதவியினால இவங்க பாஜகக்குள்ள போய் ஐக்கியமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டுருதோ? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இப்போ இன்றைக்கி விவாதமே நல்ல சிறப்பான விவாதம், நல்ல கேள்வியாக கேட்குறீங்க. நட்சத்திர கேள்வி தான் ஐயா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு நீங்களே சொன்ன மாதிரி 10 முறை சட்டமன்ற உறுப்பினர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர தலைவர் அந்தஸ்தில் இருக்கிற தலைவர்களில் ஒருவர் கே.ஏ. செங்கோட்டையன், கோவை சட்டமன்ற உறுப்பினர். அப்போ இவர் இது மாதிரியான மூத்த தலைவர்களை பாஜக தான் நம்மை காப்பாற்றியது, பாஜக தான் நம்மை வழி நடத்துகிறது, பாஜகவுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது, நன்றியோடு இருந்து தன்னுடைய சித்தாந்த எதிரியை, கொள்கை எதிரியை, கோட்பாட்டு எதிரியை, பாஜகவை, அதன் தத்துவத்தை நாம் பற்றி நின்று இங்கு பரப்புவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்கின்ற கருத்து செங்கோட்டையனை போன்ற மூத்த அமைச்சருக்கு, மூத்த தலைவருக்கே வந்துவிட்ட பிறகு அந்த கட்சியை யார் மீட்க முடியும்? அது மட்டும் இல்லை. அப்போ இந்த கட்சி சிதறுள்ளாமல் இந்த அரசை, கட்சியை பாதுகாத்தது பாஜக, மோடி அரசு தான். அப்போ நீங்கள் 2017 புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு பிப்ரவரி 17 இந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தான் எடப்பாடியாரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நீங்கள் யாருக்கு தர்மயுத்தத்தை நடத்தியது? அண்ணன் ஓபிஎஸ் இல்லாமலேயே இந்த அரசை நிறுவியது சின்னம்மா, டிடிவி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான், செங்கோட்டையன் வரைக்கும். ஆனால் இதிலெல்லாம் பாஜக என்ன திட்டமிட்டு சதி செய்து அண்ணன் ஓபிஎஸ்ஐ இங்கே இருக்கிற அண்ணன் ஆடிட்டர் குருமூர்த்தியின் வழியாக தர்மயுத்தத்தை நடத்துவதற்கு அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஏவி முதலில் தர்மயுத்தத்தை நடத்தி அதிமுகவை பிளவுபட செய்தது பாஜக. ஆகவே அந்த அடிப்படையை, அந்த உண்மையை
2 கோடி அதிமுக தொண்டர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு மாறாக யார் கட்சியை உடைத்து சிதைத்து அதிமுகவை திராவிட இயக்கத்தை பலகீனப்படுத்தினார்களோ அவர்கள் தயவில்தான் நாம் பயணிக்கிறோம், அவர்கள் கருணை இல்லாமல் வாழ முடியாது என்கின்ற கருத்து தலைவனுக்கே வந்த பிறகு படை எப்படி முன்னேறும்? அப்போ 2 கோடி தொண்டர்களுக்கும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா கட்டி காத்த சமூக நீதி, சமத்துவம், மதசார்பற்ற நிலைமை, மதத்துக்கு எதிரான மக்களை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிரிப்பதை அனுமதிக்க முடியாத ஒரு திராவிட பேரியக்கம் அதிமுக என்கின்ற அந்த தத்துவ நிலை தலைவருக்கே இல்லாமல் தன்னுடைய தத்துவத்திற்கு நேர் எதிராக இருக்கிற மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மக்களை பிரித்து ஒரு பெரும்பான்மைவாத வாக்குகளை பெற்று ஒரு சார்பு அரசை நடத்துகிற ஜனநாயகத்திற்கு சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பாஜகவின் தயவில் அல்லது அதன் ஆதரவில் நாம் வாழுகிறோம் அல்லது இந்த கட்சி நடக்கிறது என்று சொல்லுவது, இதை விட நம்ம இந்த சரிவிலிருந்து இந்த கட்சியை நம்ம எப்படி மீட்க முடியும்? ஆகவே செங்கோட்டையன் போன்றவர்களே 2 கோடி தொண்டர்களுக்கு செய்தியை உண்மையை மாற்றி பாஜகவை எதிரியாக காட்டாமல் பாஜகவை வள்ளலை போல அவர்கள் கருணையில் தான் நாம் வாழுகிறோம் என்று இவர்களை விட அது ஒரு மூத்த நம்மளை பாதுகாக்கிற உயர்ந்த இடத்தில் இருப்பதை போல் ஒரு தோற்றத்தை பிழையாக பொய்யாக உண்மைக்கு மாறாக உருவாக்குவது தான் இந்த அதிமுகவின் வீழ்ச்சியை யாராலும் மீட்க முடியாத